விளாக் ஷூட் பண்ணியிருந்தேன் இல்லைங்க, அதுக்கு மறுநாள் டே விளாக் எடுத்திருந்தேன். தேஜுவை அங்கன்வாடி ரெடி பண்ணணும். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. நான் ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேங்களா, அதுக்குள்ளே சாக்ஸ் எல்லாம் போட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஈவினிங் விளாக் ஷூட் பண்ணியிருந்தேன் இல்லைங்க, அதுக்கு மறுநாள் டே விளாக் எடுத்திருந்தேன். அதுதான் இன்றைக்கி ஒரு டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன விளாகில் பார்த்துருந்துருப்பீங்க, நாங்கள் செடியெல்லாம் நட்டு வச்சுருந்தோம். அது வந்து சண்டே எடுத்ததுங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. திடீர்னு நைட்டில் மழை பெய்யுங்களா, வீடியோ அப்லோட் பண்ண போக முடியாது. இன்னொன்று நெட்வொர்க் சரியாக கிடைக்காது. அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குங்க. டிலே ஆகுறதுக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நாங்கள் நட்டு வச்சுருந்த பூச்செடியில் ஒரு 2-3 வந்திருக்கு. அதையுமே நீங்கள் இந்த விளாகில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி டே விளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். காலையில் எந்திரிச்சிட்டு எப்போதும் போல் வாசல் காலையில் எந்திரிச்சு எப்போதும் போல் வாசலெல்லாம் கூட்டினதுக்கப்புறம் பால் காய வச்சுட்டு பாப்பா குடிச்சிட்டா. நான் வந்து இந்த பிராண்டில் நாட்டு சர்க்கரை வாங்குறது உங்ககிட்ட முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது வந்து இதோட எனக்கு 3வது பாட்டிலுங்க. அந்த அளவுக்கு ஏதாவது தூசி இருக்கிறதோ இல்லை கருப்பாக இருக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. உண்மையாகவே குவாலிட்டி சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்பட்டது அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ரமோஷன் இல்லை, இதோட 3வது பாட்டில். நீங்கள் ஆல்ரெடி அந்த பொடாப்பீட்டாலையுமே பார்த்துருக்கலாம், கொஞ்சமாக இருந்தது, அது முடிஞ்சிருச்சுங்க. இது வந்து 3வது பாட்டில். உண்மையாகவே சூப்பராக இருக்குது இந்த பிராண்டு. தேஜுவை அங்கன்வாடி ரெடி பண்ணணும். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆச்சு. நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேங்களா, அதுக்குள்ளே சாக்ஸ் எல்லாம் போட்டாங்க. சீக்கிரமாக ரெடி பண்ணணும். சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். இந்த 2-3 கிளிப்ஸில் தேஜுவோட ஒரு முகம் வந்து திருமுகம்லாம் கொஞ்சம் பார்த்தீங்களா? சிரிச்சுட்டே இருப்பா, எப்போ கத்துவா என்ன பேசுவானே தெரியாது, அந்த மாதிரி மாறிடும். சின்ன மாமியார் வீட்டிலேருந்து மல்லிகைப்பூ கொண்டுட்டு வந்திருப்பா போல். அது பார்க்க இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது. அதை உங்ககிட்ட காமிக்கிறா. பாப்பாவை எப்போ ரெடி பண்ணி விட்றனோ அப்போ தாங்க சாப்பாடு ரெடியாக இருக்கும். இல்லாட்டி வேறு ஏதாவது வேக வைக்கிறது மாதிரி இருக்கும். அதனால் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டே போகுங்க டெய்லியும். இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அம்மா எனக்கு தலைவாரி விட்டுருந்தது அந்த ஃபீல் தான் ஞாபகம் வரும். பாய். சரி, தேஜு அங்கன்வாடி அனுப்பியாச்சு. சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சுங்க. சேடஜாயிடுச்சு. தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு இன்னும் பாத்திரம் விளக்கலைங்க. இதுக்கப்புறம் தான் விளக்கிட்டு சமைக்கணும். ஏன்னா தேஜுவை ரெடி பண்ணும்போது அடுப்பு பார்த்துக்கிட்டு அதிலே சரியாயிரும். இப்போ ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் இல்லாட்டி 3 நாளைக்கு ஒரு டைம் தொடர்ந்து மழை பெய்யறனால மறுபடியும் கத்திரிக்காய் செடியில் நிறைய பூ பூத்துருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் மொத்தம் 4 செடிங்க. அதில் ஒரு செடி என்ன ஆச்சுன்னே தெரியல. இன்னொன்று அந்த வீட்டில் எல்லாம் நிறைய நத்தை இருக்கும் இல்லைங்க, அதை ஒரு நாள் நான் காமிக்கிறேன். அதுவுமே அதிகமாக இருந்ததுன்னா எந்த செடியுமே வளர விடாதுங்களாம். அதனால் இப்போதைக்கு இந்த பெரிய செடியில் நிறைய பூ பூத்துருக்குல்லங்க, அதில் ஒரு 2 காய் பிஞ்சு தான். அதே மாதிரி ஒரு மூலையில் இருக்கிற செடியிலையுமே ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இன்னொன்று அந்த காந்திரி மிளகாய் செடியிலையுமே இடையில வாடி போச்சு, இலையும் இல்லாமல் உதிர்ந்தப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன், என்ன இப்படி ஆயிடுச்சு, ஒருவேளை வளராதோ நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பூ பூத்து நிறைய பிஞ்சு இருக்குங்க. இந்த மாதிரி இருக்குது 3 காயுமே. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு விதைச்சிருந்தது கொடி பெருசாகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் அதோட இலை. இதுவுமே ஒரு வகையான அவரைக்காய் கொடி, சரிங்களா? அதோட விதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இன்னொன்று அந்த விதையோட கலருமே ரெட் கலரில் இருக்கும். நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இதுவுமே ஒரு வகையான அவரைக்காங்களா. ஆனால் நம்ம சாதாரணமாக மார்க்கெட்டில் சாப்பிட்ருக்கோம்ல அந்த மாதிரி இல்லை. கொடி நல்ல புதர் மாதிரி வளருங்களாம். நிறைய எடை வைக்கணும். வேணும்னா மூங்கில் குச்சி வச்சு
இப்போ தோட்டத்தில் இருக்கிற இடத்துக்கும் எங்கள் ஹாஸ்பிஸ்டஸ் போட்டிருக்கோம்லங்க, அதுக்கும் பெரிய குச்சி மாதிரி வச்சு விடுங்க, அது வீட்டு மேலே வேணால் படர்ந்துக்கட்டும்னு அக்கா சொன்னாங்க. ஒரு 2 விதை நட்டிருந்தேங்க. இங்கே பாருங்கள், இந்த ஓரத்தில் ஒரு குச்சி மாதிரி நிற்குதுல, அதுதான் வளர்ந்துருந்தது. கோழி ஒன்று கூட வளர விட மாட்டேங்குது. வளர்ந்து வரும்போதே ஒடிச்சிருச்சுங்க. இனி வளருமா என்னன்னு தெரியல. ஒரு செடி நல்லா வளர்ந்துட்டுருக்கு இப்போது. அதுக்கப்புறம் இந்த பசலைக்கீரை வந்து இப்போ புதுசாக வளர வச்சிட்ருக்கேன். வேறு ஒரு இடத்துல இருந்து 2 செடி கொண்டுட்டு வந்திருக்கேன். இலை வந்துட்டுருக்குங்க. புதுசாக வர்ற இலையில கூட பூச்சி எப்படி கடிக்குதுன்னு பாருங்களேன். சாம்பல் போட்டு விடணும். இது சண்டே விலாகுக்கு முன்னாடி எடுத்த டே விலாகு. இப்போ நாங்கள் அந்த சாமந்தி பூச்செடியெல்லாம் நட்டு வச்சுருக்கோம்ல, அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தோட்டத்துக்குள்ளே மொத்தம் 3 செடி நட்டுருந்தோங்க. ஒரு சின்ன செடி வளருது, 2வது செடியில் என்ன ஆச்சுன்னே தெரியல, இலையெல்லாம் உதிர்ந்து இப்போ வெறும் குச்சியாக இருக்குது. வளருமா என்னன்னு தெரியலங்க. 3வது வந்து இந்த செடி கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. பார்க்குறதுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நம்ம வீட்லேயும் பூச்செடி இருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு 3 செடி நட்டு வச்சுருந்தேன்ல, நடுவில் இருக்க செடி பாருங்கள் எப்படி காஞ்சு போச்சுன்னு. மீதம் இருக்கிற 2 செடியில் இந்த பெரிய செடி மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குங்க. சிறுசுமே காஞ்சி போகிற மாதிரி தான் இருக்குது. வளருமா என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் பொய் சாக காமிச்சதை விட இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு, ஃபீல் பண்ணுறீங்களா? இன்னொன்று, நம்ம வீட்டில் பாவக்காய் கொடியுமே அதுவாக முளைச்சி வந்ததில் இப்போ பூ பூத்துருக்கு, இன்னும் காய் வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தொக்குக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் விளக்குனதுக்கப்புறம் பார்க்கலாம். இதையும் ஆட் பண்ண மறந்துட்டேங்க. நான் இங்கே ஃபஸ்ட் டைம் வந்திருந்தப்போ டெய்லியும் கோவாக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்றத நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ தாங்க கோவாக்காய் கொடி வச்சு நல்லா பெருசானதுக்கப்புறம் நிறைய காய் கொடுக்குது பாருங்கள். முன்னாடி 2-3 கொடி இருக்கும்போது 1 கிலோ 3 கிலோன்னு விற்றுட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் சமைக்கிற மாதிரி வளர்ந்துட்டுருக்கு. பாத்திரம் எல்லாம் விளக்கி முடிச்சிட்டேங்க. கடாயுமே க்ளீன் பண்ணியாச்சு. தக்காளி தொக்குக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய டைம் நம்ம வீடியோவில் இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு சாப்பாடு பரட்டுறது காமிச்சிருக்கேங்க. அதனால தான் எதுக்கு சொன்னதையே மறுபடியும் சொல்லிட்டுன்னு தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் சாப்பாடை மட்டும் பரட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். ஆஸ்பத்திரிக்கு வந்தோம்டா. என்னோட மொபைல்ல சார்ஜ் இல்லப்பா, நான் சார்ஜ் பண்ணணும். இப்போதான் வந்தவள. அம்மா அந்த பிரஷர் சுகர் செக் பண்ணுவாங்களா, அதை தேஜு அப்பா அம்மா கிட்ட பேசுகிறத வீடியோவில் காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனால் ஆன் பண்ணியிருந்தேன். அம்மாவும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்களா, அங்கேயும் சரியாக நெட்வொர்க் கிடைக்கல போல், சரியாக எதுவுமே கேட்கலங்க. அதனால் பேச வைக்க முடியல. எடுத்தோடனே கம்ப்ளைண்ட்டை பார்த்தீங்களா, நம்மால் இப்படி தான். வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொஜ வீடியோவில் வந்து நான் என்னோடய முடியை காமிச்சிருந்தேன்ல, அதில் வந்து ஒருத்தவங்க இது வந்து ஒரிஜினல் முடி மாதிரியே தெரியல, அப்படியே எப்படின்னா ஒட்டு முடி மாதிரி இருக்குது, அப்புறம் ஒரு மேஜிக் மாதிரி, இந்த மாதிரி எப்படி ஏதோ ஒரு மீனிங்கில் தான் அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பில்டப் பண்ணல. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், சில நேரம் எனக்கு என்னோடய முடியை பிடிக்கும், சில நேரம் என்னோடய முடி எனக்கு பிடிக்காது. நானும் என்னென்னவோ பண்ணி பார்ப்பேன், அது வளைஞ்ச மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி வேவி ஹேரோ இல்லை கர்லி ஹேரோ இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஒரு ஃபீல் தெரியும். அதில் வந்து எப்படி நீங்கள் உங்கள் முடியை பராமரிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உண்மையாகவே சொல்கிறேங்க, சின்ன வயசுலேருந்தே இப்போயாவது இங்கே கிடைக்கிற தேங்காய் எண்ணெய் எல்லோ கலர் பாட்டிலில் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். அது ஏதோ ஒரு பிராண்டு, ஆனால் வந்ததுலேருந்தே அதே பாட்டிலில் தான் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போனேன் அப்படின்னா அந்த விவிடி கோல்டு ப்ளூ கலரு, சரிங்களா? ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஊர் சைட்லாம் தாத்தாவோ இல்லை ஒரு அப்பா வயசில் இருக்கிறவங்களோ, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா வயசில் இருந்திருப்பாங்க, இப்போ அவங்க தாத்தா வயசில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து லூஸில் எண்ணெய் விற்றுட்டு வருவாங்க தெரியுமா? அப்போ எல்லாம் ஒரு மாதிரி இப்போ கோல்டு வின்னருமே ஒரு சில்வர் டப்பா மாதிரி இவ்வளோ சைஸுக்கு ஒரு ஓட்டையாக இருக்கும், அந்த மாதிரி டப்பா தான் கொண்டுட்டு வருவாங்க. வேப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாம் லூஸில் செக்கில் ஆட்டின எண்ணெய் கொண்டுட்டு வருவாங்கள்ல, அதை தான் அம்மா எப்போதுமே வாங்கி வைப்பாங்க. அவங்கக்கிட்ட வாங்கல அப்படின்னா சந்தையிலேருந்து லூஸில் சடம்பு நூல் தெரியுங்களா, சடம்பு நூல் அதில் கட்டி
இந்த மாதிரி கொண்டுட்டு வருவாங்க. லூஸில் கொண்டுட்டு வருவாங்க. ஒரு ஊறுகாய் டப்பா இல்லாட்டி பஞ்சாமிர்த டப்பா அந்த மாதிரி டப்பாவில் தான் போட்டு வச்சுருப்போம். அந்த எண்ணெய் தான் தேய்ச்சேன் வீட்டில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் கம்பெனிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து விவிடி கோல்டில் எத்தனை பேருக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இருக்கிறது வந்து ப்ளூ கலரு. ஆனால் இதுவே நான் கம்பெனியில் இருக்கும்போது இருந்ததா என்னன்னு தெரில. ஆனால் விவிடி கோல்ட்லேயே பச்சை கலர் கவர் போட்டிருக்கும். ஞாபகம் இருக்குங்களா? இதுதான் இப்போ ஒரு டப்பானா, மிடில் பிளேஸ்ல இருக்கிற மாரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. 2 தேங்காய் ஓப்பன்ல இருக்கும். ஆனா பச்சை கலர் டப்பா. இப்ப இருக்கிற அதே மாடல்ல இப்போ ப்ளூ கலர்ல இருக்கு. அப்போ வந்து பச்சை கலர்ல இருக்கும். அந்த எண்ணெய் தான் தேய்ச்சேன். அதனால தலைக்குன்னு ஹேர் கர் யூஸ் பண்றது, கலர் பண்றது இந்த மாதிரி எதுவுமே பண்ணதில்ல. ஒரே ஒரு டைம் பூச்சி வெட்டு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா பிளாக் ரோஸ் பிளாக் ரோஸ் ஒரு டைம் தேய்ச்சி கட் பண்ணி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பிளாக் ரோஸும் போடல. இப்போ எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் இருக்கிற முடிக்கும் நான் அன்னைக்கு வீடியோவில் காமிச்சிருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். பின்னாடி காமிக்கும்போது கொஞ்சம் செம்பட்டையாக தெரியும். எனக்கு இப்பயுமே அந்த ஒரு முடியில் 2 முடி கவட்ட முடின்னு சொல்லுவாங்களே இந்த மாதிரி இருக்கும். அது இப்பயுமே இருக்கு. இன்னொன்று எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறனால ஹேர் மாஸ்க் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல இன்க்ரீடியன்ட்டை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் பெனிஃபிட் அடைஞ்சவங்களுமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பாப்பாவுக்குமே யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. தயிர் வந்து ரொம்ப நல்லதுங்க முடிக்கு. நீங்கள் வாரத்தில் 2 நாள் குளிர்ச்சி செட் ஆகுறவங்க வாரத்தில் 2 நாள் ஒரு 1/2 அன் ஹவர் மாதிரி தயிர் தேய்க்கலாம். இல்ல அது கூட கொஞ்சம் வெந்தயமே சேர்க்கலாம். ஆனா தயிருமே குளிர்ச்சி, வெந்தயங்கும்போது இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணாதீங்க. இல்ல உங்களுக்கு யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்க விருப்பம். சை குளிர்ச்சி செட் ஆகுறவங்க தயிர் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி செம்பருத்தி இலை, வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோட சேர்த்து செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, அலோவேரா ஜெல், கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சு ஹேர் மாஸ்க் மாதிரி போடலாம். இங்க ஹிந்தி வீடியோஸ்ல பார்த்தத நான் ஒண்ணு சொல்றேன். பிரியாணி இலை இருக்குல்லங்க, அது கூட பச்சரிசி கொஞ்சம், ஆலோவேரா கொஞ்சம், கருவேப்பிலை, செம்பருத்தி இலை கொதிக்க விட்டு அந்த தண்ணியில ஷாம்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணணும். இப்போ செம்பருத்தி பூ இலையெல்லாம் போட்டனால அந்த தண்ணியுமே கொஞ்சம் வழுவழுப்பா இருக்கும். ஆனா நான் தேய்ச்சிருக்கேன். அது ஒரு நாள் ட்ரை பண்ணேன். அரிசியோட சேர்த்து ஒரு நாள் ட்ரை பண்ணேன். அதெல்லாம் நல்லா இருந்தது. ஆனா சில நேரம் டைம் கிடைக்கும், சில நேரம் டைம் கிடைக்காது. அதனால நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கு. 30 வயசுக்கு மேலேயுமே இருக்கிற பொண்ணுங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய சீட்ஸ் சாப்பிட சொல்றாங்கங்க. ஹேர் லாஸ் அப்படின்னாவே சீட்ஸ். என்ன வேணாலும் சீட்ஸ் நம்ம சாப்பிடலாம். அதுவும் காலையில ஒவ்வொரு சீட்ஸ்லயுமே கொஞ்சம் கொஞ்சம் லிமிட்டா குவான்டிட்டி எடுத்து நெய்யில ஃப்ரை பண்ணி சாப்பிடுறதுமே நல்லது. ஹேர், ஸ்கின் எல்லாத்துக்குமே செட் ஆகும்னு சொல்றாங்க. இல்லாட்டி உங்களுக்கு பக்கத்துல தெரிஞ்ச டாக்டர் யாருக்கிட்டயாவது நீங்க கேட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லி அவங்க சஜஸ்ட் பண்ற ஏதாவது ஷாம்பு யூஸ் பண்ணலாம். ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்க கிட்ட கேட்டுங்க. நீங்களா இல்ல. அதே மாதிரி அடிக்கடி ஷாம்பு சேஞ்ச் பண்ணாதீங்க. ஒரே மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்றதுலே முடி கொட்டுறது சரியாகலாம். நிறைய பேர் சொல்லுவீங்கல்ல, முடி நான் எப்போதுமே இப்போ கூட பின்னிருக்கேன். குளிக்க போறதுக்கு முன்னாடி கிளிப்பு போட்டது. அந்த மாதிரி நான் அடிக்கடி எடுத்து இங்கே மேலே கிளிப்பு போட்டாலுமே ரொம்ப டைட்டாக போட்டோம் அப்படின்னா இந்த இடம்ல நம்மளுக்கே தெரியும். அப்படியே இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்படி முடி கொட்டலாம். எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அதுலேயுமே கொஞ்சம் மாறும். யாராக இருந்தாலும் கொஞ்சம் கேட்டு தயவு செய்து சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க அதை சொல்கிறாங்க, இவங்க இதை சொல்கிறாங்கன்னு சொல்லி இப்போ ஹேருக்காகவே வர்ற எல்லா ஆடுமே உண்மையும் இல்லை, பொய்யும் இல்லை. நம்மளுக்கு வந்து உண்மை எது பொய் எதுன்னு தெரியாதுங்கிறப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட நல்ல சஜஷன் எடுத்துக்கிறது தான் நல்லது. அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சத உங்களுக்கு தெரிஞ்ச இல்லை ரெகுலராக போய் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மாதிரி டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு பொண்ணுக்கு முடி அதிகமாக இருக்குது, அதனால் அவங்களுக்கு போட்ட ஹேர் ஆயில், ஹேர் ஷாம்பு எல்லாம் போட்டால் எனக்கும் வளரும் அப்படின்னா அது சொல்ல முடியாது. ஒருத்தவங்களுக்கு வேவி, ஸ்ட்ரெயிட் ஹேர், சாஃப்ட் ஹேர் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குல்ல. அப்படிங்கும்போது ஒவ்வொரு முடிக்கு சில ப்ராடக்ட் செட் ஆகும், ஒவ்வொரு முடிக்கு செட் ஆகாது. அதனால் நம்ம சொல்ல முடியாது. எதையும் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. நான் எப்போதுமே ஒரே தேங்காய் எண்ணெய் தாங்க, வேறு எதுவுமே இல்லை. ஓகே, ரொம்ப லென்த்தாக போகுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு எதையாக இருந்தாலும் சரியாக பண்ணுங்க.
இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ பாய். நாளைக்கு பார்க்கலாம்.